அன்பார்ந்த கடக ராசி நேயர்களே, மே 31, 2026 முதல் ஜூன் 6, 2026 வரை உள்ள இந்த வாரத்தில் உங்கள் ராசியில் குரு பகவான் இருப்பதால் வாழ்க்கையில் முன்னேற்ற நம்பிக்கையும் மன உறுதியும் அதிகரிக்கும் காலமாக அமைகிறது. ஆனால் சில கிரகங்களின் நிலை காரணமாக பொறுமையும் நிதானமும் அவசியமாகும். ரிஷப ராசியில் இருக்கும் சூரியன் உங்கள் ராசிக்கு 11ஆம் வீட்டில் இருப்பதால் லாப வாய்ப்புகள் அதிகரிக்கும். தொழிலில் புதிய தொடர்புகள் மூலம் நன்மை கிடைக்கும். பெரியவர்களின் ஆதரவு கிடைக்கும். நண்பர்கள் மூலம் நல்ல தகவல்கள் கிடைக்கலாம். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேற வாய்ப்பு உள்ளது. மேஷ ராசியில் இருக்கும் செவ்வாய் உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் இருப்பதால் தொழிலில் வேகம் அதிகரிக்கும். புதிய பொறுப்புகள் உருவாகலாம். உழைப்புக்கு மதிப்பு கிடைக்கும். ஆனால் மேலதிகாரிகளுடன் பேசும்போது கோபத்தை கட்டுப்படுத்துவது அவசியம். தொழில் மாற்ற சிந்தனை சிலருக்கு உருவாகலாம். மிதுன ராசியில் இருக்கும் புதன் உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டில் இருப்பதால் மனக்குழப்பம் மற்றும் தேவையற்ற சிந்தனைகள் அதிகரிக்கலாம். வெளிநாட்டு தொடர்புகள் மற்றும் மறைமுக வருவாய் வாய்ப்புகள் சிலருக்கு கிடைக்கலாம். ஆவணங்கள் மற்றும் பண விஷயங்களில் கவனம் அவசியம். மிதுன ராசியில் இருக்கும் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டில் இருப்பதால் செலவுகள் அதிகரிக்கலாம். ஆடம்பர செலவுகளை கட்டுப்படுத்துவது நல்லது. ஆன்மீக பயணம் அல்லது கோவில் தரிசனம் மன அமைதியை தரும். சிலருக்கு வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் நன்மை கிடைக்கலாம். உங்கள் ராசியிலேயே இருக்கும் குரு மிக முக்கியமான நன்மைகளை வழங்குகிறார். தன்னம்பிக்கை, மதிப்பு மற்றும் குடும்ப ஆதரவு அதிகரிக்கும். திருமணம், குழந்தை பாக்கியம், கல்வி மற்றும் தொழில் வளர்ச்சியில் நல்ல வாய்ப்புகள் உருவாகும். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடைபெறலாம். மீன ராசியில் இருக்கும் சனி உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டில் இருப்பதால் கலவை பலன்களை தருகிறார். தந்தை தொடர்பான விஷயங்களில் கவனம் தேவை. பயணங்கள் அதிகரிக்கலாம். முயற்சிகளில் தாமதம் இருந்தாலும் இறுதியில் நல்ல முடிவு கிடைக்கும். ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும். கும்ப ராசியில் இருக்கும் ராகு உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் இருப்பதால் உடல்நலம் மற்றும் மனநிலையில் கவனம் தேவை. ரகசிய எதிரிகள் மற்றும் தேவையற்ற விவாதங்களில் இருந்து விலகுவது நல்லது. வாகன பயணங்களில் எச்சரிக்கை அவசியம். சிம்ம ராசியில் இருக்கும் கேது உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் இருப்பதால் குடும்ப பேச்சுவார்த்தைகளில் கவனம் தேவை. பண சேமிப்பில் சீர்கேடு வராமல் திட்டமிடுவது நல்லது. பேசும் வார்த்தைகள் உறவுகளை பாதிக்காதபடி நிதானமாக இருக்க வேண்டும். இந்த வாரம் குருவின் அருளால் முன்னேற்ற வாய்ப்புகள் இருந்தாலும் பொறுமையுடனும் அமைதியுடனும் செயல்பட்டால் பெரிய நன்மைகள். வியாழக்கிழமையில் தட்சிணாமூர்த்தி அல்லது குரு பகவானை வழிபடுங்கள். மஞ்சள் நிற ஆடை அணிவது மற்றும் கடலைப்பருப்பு தானம் செய்வது நன்மை தரும். ஓம் குரவே நம மந்திரத்தை ஜபிக்கலாம். உங்கள் கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ல பதிவு செய்யுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். உங்கள் ஆதரவே எங்களுக்கு மிகப்பெரிய பலம்.